ஓகே, வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் போரிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக நேச்சரோடு சேர்ந்து இங்கிலீஷை கற்றுக்கலாம். ஓகே, இன்றைக்கி டேயை பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸாக இருக்குது. அண்ட் ஸ்கையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. அதோட பறவைகள் எல்லாம் சத்தமிட்டு கொண்டே இருக்குது, கீச்சிட்டே இருக்குது. ஸோ இப்போ பறவைகள் எல்லாம் கீச்சுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? பேர்ட்ஸ் ஆர் சீப்பிங். பேர்ட்ஸ் ஆர் சீப்பிங்னா பறவைகள் கீச்சிடுது. ஓகே, இப்போ இந்த மேகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சு போல் நிறைய மேகங்கள் இருக்குது. ஸோ க்ரே கலர் மேகம், ஒயிட் கலர் மேகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி பஞ்சு போல் இருக்குது. ஸோ இதை எப்படி சொல்கிறது? த ஸ்கை இஸ் ஃபில்ட் வித் ஃப்ளஃபி ஒயிட் அண்ட் க்ரே கிளவுட்ஸ். The sky is filled with fluffy white and grey clouds. அதாவது வானம் பஞ்சு போன்ற வெள்ளை நிற மேகங்களாலும் கருமேகங்களாலும் நிறைந்திருக்குது. ஓகே, இந்த மேகக்கூட்டத்தை பார்த்தா சீக்கிரமே மழை பெய்யும் போல இருக்குது. அதை எப்படி சொல்லலாம்? அதாவது ஸ்கை இஸ் cloudy, rain will come. அதாவது இது மழை பெய்யும்னு உறுதியாக சொல்கிறது. ஒருவேளை மழை பெய்யலாம், அதை எப்படி சொல்கிறது? அதை இப்படி சொல்லணும், இட் மைட் ரெயின் இன் அ வைல்னு சொல்லணும். அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யக்கூடும்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த முருங்கை மரத்தை பாருங்கள். இந்த முருங்கை செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் இருக்குது, நல்ல செழிப்பாக பூத்து இருக்குது. ஸோ இலைகள் மரத்தில் இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? லீவ்ஸ் ஆர் ஆன் த ட்ரீ. ஆக்சுவலி நிறைய பேர் லீவ்ஸ் ஆர் இன் த ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி தட் இஸ் ராங். லீவ்ஸ் வந்து மரத்துக்குனாலும் செடியில் இருந்தாலும் அவுட்டராக தானே இருக்குது, வெளியால் தானே இருக்குது. ஸோ வி ஹாவ் டு சே ஆன் த ட்ரீ. Leaves are on the tree, fruits are on the tree, flowers are on the tree. ஸோ எதெல்லாம் வெளியால் பூத்து வெளியால் காய்ச்சி வெளியால் இருக்குதோ they all on the treeன்னு சொல்லணும். மரத்தோட பொந்துக்குள்ளே ஏதாச்சும் இருந்தால் இந்த ட்ரீ, மரப்பட்டைக்குள்ளே ஏதாச்சும் பூச்சிகள் இருந்தால் இந்த ட்ரீன்னு வரும். ஸோ மரத்துக்கு மேலே அணில், குரங்கு ஏதாச்சும் உட்கார்ந்துட்டு இருந்தால் சிட்டிங் ஆன் த ட்ரீன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த ட்ரீன்னு சொல்லக்கூடாது. மங்கி இஸ் இன் த ட்ரீ, ராங். மங்கி இஸ் சிட்டிங் ஆன் த ட்ரீ தான் கரெக்டான சென்டென்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலையை வந்து பூச்சி சாப்பிட்டு இருக்கி. ஸோ பூச்சி சாப்பிட்ருக்கு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அ பக் இஸ் ஈட்டிங் த லீஃப் அப்படின்னு சொல்லணும். அதாவது பூச்சி இலையை சாப்பிட்டுட்டு இருக்கி அப்படின்னு வரும். ஓகேவா? ஓகே, இது என்னது? இது ஒரு வகையான கீரை கொடி. ஸோ இங்கிலீஷில் கொடிக்கு என்னென்னு சொல்லணும்? கொடிக்கு ஒயின்னு சொல்லணும். ஒயின் பொதுவான கொடியோட பொதுவான பெயர் ஒயின். ஸோ கொடி கீழே படர்ந்துட்டு, கீழே நிலத்தோடு படர்ந்துட்டு போனால் அதுக்கு நாம் என்ன சொல்லணும்? அதுக்கு க்ரீப்பர் ஒயின்னு சொல்லணும். க்ரீப்பர் நிலத்தில் படர்ந்து போகிற கொடிகள் க்ரீப்பர் ஒயின்னு சொல்லணும். ஸோ இதே மரத்திலேயோ இல்லாட்டி சிவத்திலேயோ ஏதாச்சும் ஒன்றுக்கு மேலே ஏறிட்டு போச்சுன்னா அது கிளைம்பர் ஒயின். கிளைம்பர் ஒயின்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா? கீழே போனால் க்ரீப்பர் ஒயின், மேலே ஏறி போச்சுன்னா கிளைம்பர் ஒயின். அண்ட் பொதுவான பேர் ஒயின். ஓகே, இப்போ இந்த கருவேப்பிலை செடியை பாருங்கள், நல்லா செழிப்பாக பசுமையாக வளர்ந்துருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? த கரி லீஃப் ட்ரீ இன் அவர் ஹவுஸ் இஸ் க்ரோயிங் வெரி வெல் அண்ட் லுக்ஸ் லஷ் க்ரீன். லஷ் க்ரீன், லுக்ஸ் லஷ் க்ரீன்னு சொல்லணும். ஸோ லஷ்னா என்னது? லஷ்னா அடர்த்தியாக செழிப்பாக பசுமையாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ சிலவங்களுடைய முடி வந்து ரொம்ப அடர்த்தியாகிக்கும். ஸோ அது லஷ் ஹேர். ஸோ அடர்த்தியாக செழிப்பாய்க்கிறதுக்கு லஷ்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஓகே, இந்த பசலை செடியை பாருங்கள். இதில் சின்ன சின்ன மொட்டுக்களுக்கு மேலே சின்னதாக பூக்கள் பூத்திருக்குது. சிறிய சின்ன பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பர்பிள் கலர் பெரிஸாக இன்னும் 2-3 நாளில் மாறிடும். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த ஃப்ளவர் தட் டேர்ன் இன்டு பர்பிள் பெரிஸ். அந்த பூக்கள் தான் பிறகு ஊதா கலர் காய் அல்லது பழமாக ஆகும். சரியா? திஸ் இஸ் த பர்பிள் பெரிஸ். பாருங்கள் எவ்வளோ பர்பிளாக இருக்குதுன்னு. இந்த பெரிஸ் எல்லாத்தையும் நாங்கள் சாயிலில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதை பிளான்ட் பண்ண எகெயின் ஸ்பினச் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? இதுதான் ஸ்பினச் பெரிஸ் அண்ட் இட் வில் க்ரோ. if you plant it, it will grow again. Okay, when you crush them, the juice stains your hand bright pink or purple. When you crush na,
இப்படி கசக்கிறது நெசுக்கிறதுக்கு தான் சொல்கிறது கிராஷ். ஸ்டெயின்னா வந்து சாயம். ஓகேவா? கிராஷ் நெசுக்கிறது, ஸ்டெயின்னா சாயம். ஓகே, இப்போ இந்த மரத்தை பாருங்கள். இந்த மரத்தில் பச்சை நிற ஃப்ரூட்ஸ் இருக்குது, காய். சரியா? இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பழுக்கல்ல. ஸோ இது பச்சை நிறத்தில் இருக்குது. ஸோ பச்சை நிறத்தில் இருக்கிறதால இது வந்து அன்ரைப், பழுக்காதது, அன்ரைப். அதாவது ரோ ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது புளிப்பாக இருக்குன்றது எப்படி சொல்லணும்? இது பழுக்காததால் இப்போ இது புளிப்பாக இருக்கு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அதாவது த க்ரீன் ஃப்ரூட் இஸ் சார். பச்சை காய் புளிப்பாக இருக்கும். சார்னா புளிப்பு. த க்ரீன் ஃப்ரூட் இஸ் சார். ஓகேவா? ஓகே, பழுத்த காய்க்கு ரைப் ஃப்ரூட்டுன்னு சொல்லணும். அன்ரைப் பழுக்காதது ரோ, அண்ட் பழுத்த காய் ரைப் ஃப்ரூட். ரைப் ஃப்ரூட் வில் பி ஜூசி அண்ட் ஸ்வீட். ஓகேவா? பழுத்த காய் இனிப்பாக இருக்கும். த ரைப் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட். ரைப் ஃப்ரூட் இஸ் ஸ்வீட்னா பழுத்த காய் இனிப்பாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் நேச்சர் எக்ஸ்பிளைன் வீடியோ. நேச்சரோடு சேர்ந்து சின்ன இங்கிலீஷ் வார்த்தைகளை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பேட்டர்னில் வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக லைவாக பார்த்து கற்றுக்கலான்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.